ஹாய் ஆல், லண்டன் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கு, கண்டக்டர் நம்ம எப்படி பஸ்ல டிராவல் பண்றதுன்னு பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல எந்தெந்த பஸ் எந்தெந்த ரூட் வழியா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே வச்சிருக்காங்க. வாரத்துல 7 நாளும் என்னென்ன டைமிங்க்கு என்னென்ன பஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இது பஸ்ல டிராவல் பண்றதுக்கு டிராவல் கார்டு, இது வந்து ஓஎஸ்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டை வந்துட்டு டிரைவர் முன்னாடி ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. அங்க வந்து நம்ம வந்து டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணலாம். இந்த லண்டன் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டாப்ல இறங்கினாலும் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.75 பவுண்ட்ஸ் தான் ஆகும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா ஆகும். இல்ல ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி கடைசி ஸ்டாப் நீங்க இறங்குறீங்கனாலும் அதே காசு தான். நீங்க பஸ் ஏறி 1 hour கூட ஆகல, மறுபடியும் நீங்க பஸ் ஏறுறீங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஸ்கேன் பண்ணா போதும். பஸ் ஏறினதுமே எல்லா பஸ்லயுமே இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சிருப்பாங்க, எந்த ரூட் வழியா எந்த ஸ்டாப்ல போயிட்டு இருக்குன்னு. சப்போஸ் நீங்க இறங்கணும்னா உங்க சீட்டு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் இருக்கும். நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டும். டிரைவருக்கும் நோட்டிபிகேஷன் போயிடும். வீல் சேர் ஆக்சஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் பேபி ஸ்ட்ரோலர் வச்சிருக்கவங்களுக்கும் தனியா வந்து ப்ரியாரிட்டி